Hi, welcome to my channel. This is Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது Accountancy for BCom Graduate Business Management சாப்டர்லேருந்து கான்செப்ட் ரிப்போர்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் MBOs பற்றி படிக்கலாம். ஸோ MBOன்னா என்னன்னாக்கா மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ். இது என்னன்னாக்கா எவ்ரி மெம்பர்ஸ் ஆக்டிவ்லாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா இல்லையா, அவங்களோட ஃபுல் எஃபர்ட் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்குறது தான் MBO. ஓகே, ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு இண்டிவிஜுவல் பற்றி பார்க்குறது தான் வந்து MBO. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களுக்கு கோல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, இது பண்ணணும் இது செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கெல்லாம் அது பண்ணுறாங்களா இல்லையா, அவங்க கொடுத்த ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்கிறது தான் MBO. ஸோ MBO வந்து ஆக்சுவலாக யூஎஸ்சில் தான் பாப்புலர் ஆச்சு. ஸோ MBO வந்து சூப்பீரியர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே சப்பார்டினேட்ஸ் இருப்பாங்க. சூப்பீரியர் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒருத்தவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க ரிசல்ட் எப்படி இருக்குது, கொடுத்த ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா, அவங்க அந்த டார்கெட் ரீச் ஆனாங்களா இல்லையா, ஸோ எல்லாமே அவங்க அனலைஸ் பண்ணுறது தான் MBO. இது வந்து யூஎஸ்ஏல பாப்புலராக இருந்தது. ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் MBO பார்த்திங்கன்னா அவங்களோட ஜட்ஜ் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மெஷர் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து அவங்க இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ எனக்கு ஆர்கனைசேஷன் கோல்ஸு இவங்களோட இண்டிவிஜுவல் கோல்ஸ் மேட்ச் ஆகுதா இல்லையா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஜாப் கரெக்டாக அவங்க சொன்னது கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட லைக் ஹவு இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையா, சபார்டினேட்ஸோடு அவங்க கோஆப்ரேட் பண்ணுறாங்களா இல்லையா. நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கா, சுப்பீரியரோட கம்யூனிகேஷன் இருக்கணும், ரைட். அவங்க மேனேஜர் கூட குட் கம்யூனிகேஷன் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட தகுந்த மாதிரி அவங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்களா, இன்க்ரிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, ப்ரமோஷன்ஸ் கொடுக்குறாங்களா, ஸ்டிமுலேட் பண்ணுறாங்களா, லைக் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்காங்களான்னு செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷன் கண்ட்ரோல் இன்டிகிரேஷன். ஸோ இந்த MBO ஹெல்ப் அவுட் எல்லாரும் ஈக்குவலாக பண்ணுறாங்களா இல்லையா, எல்லோரும் வந்து மோட்டிவேஷ்னலாக பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை ஆர்கனைசேஷன் கோல் ரீச் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்கிறது தான் இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் MBO. ஸோ டிஃபைனிங் ஆர்கனைசேஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஆர்கனைசேஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ்னால் என்னென்னாக்கா நம்ம ஆர்கனைசேஷனில் என்னென்ன டாப் லெவல் எம்ப்ளாயீஸ் வந்து மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க இதுமாரி ஒர்க் பண்ணணும், அதெல்லாம் இவங்க யார் மேனேஜர்ஸ் மிடில் லெவல் எடுப்பாங்க. மிடில் லெவல் என்ன பண்ணுவாங்க, லோவர் லெவலுக்கு கொடுப்பாங்க. அது லோவர் லெவல் ப்ராப்பராக பண்ணுறாங்களா இல்லையான்னு பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் கோல் ஆஃப் ஈச் செக்ஷன். ஒரு செக்ஷனுக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க, இந்த ஒர்க் உங்களுக்கு இந்த ஒர்க் இதுக்கு அந்த டைம்குள்ளே பண்ணுறாங்களா இல்லையான்னு. ஃபிக்ஸிங் கீ ரிசல்ட் ஏரியாஸ்னாக்கா லைக் அவங்களுக்கு தனிப்பட்டது இருக்கும், லைக் புதுசாக யோசிங்க, மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு யோசிங்க, புதுசாக யோசிங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஃபிக்ஸிங் கீ ஏரியாஸ். செட்டிங் சபார்டினேட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டார்கெட். ஸோ சபார்டினேட்ஸ்க்கு டார்கெட் கொடுப்பாங்க, இது இந்த டைம்குள்ளே முடிச்சிடணும், ஸோ இது ஜஸ்ட் டோன்ட் டேக் டிலே இட், ஜஸ்ட் மேக் இட் ஷோர் தட் யூ வில் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுப்பீரியர்ஸ் என்ன பண்ணாங்க, சபார்டினேட்ஸ்க்கு டைம் கொடுத்துட்டே இருப்பாங்க, அந்த டைம் லிமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒர்க் முடிங்க, ஒர்க் ஃபினிஷ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. தட்ஸ் கால் செட்டிங் சபார்டினேட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டார்கெட். நெக்ஸ்ட் மேட்சிங் ரிசோர்ஸஸ் வித் ஆப்ஜெக்டிவ்ஸ். நான் கொடுத்த ஒர்க்குக்கு அவங்க செஞ்ச ஒர்க்கு மேட்ச் ஆகுதா இல்லையா. ஸோ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொன்னேன், கரெக்டாக நான் நினச்ச மாதிரி வந்துச்சா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பீரியாடிக் ரிவ்யூ மீட்டிங். எப்பயுமே மீட்டிங்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ கண்டினியூஸாக மீட்டிங்ஸ் இருக்கும். ஏதாவது ப்ராப்பராக அந்த ஆப்ஜெக்டிவ் ரீச் ஆகலைன்னா, அந்த குறிக்கோள் ரீச் ஆகலைனாக்கா அவங்க கண்டினியூஸாக மீட்டிங்ஸ் வைப்பாங்க, என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அப்ரைசல் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ ஒரு சப்பார்டினேட் சூப்பராக பண்ணாங்கன்னா அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. சப்போஸ் ப்ராப்பராக பண்ணலனாக்கா அவங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ எங்கே ப்ராப்ளம் பண்ணுறாங்களோ, எங்கெங்கே ப்ராப்ளம் ஆகுதோ அவங்க கிளியர் பண்ணுவாங்க. ரெப்ரைசல் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ்னாக்கா லைக் சேஞ்சஸ் ஏதாவது நடக்கணும், வித்தின் ஷார்ட் பீரியடில் நடக்கணும். ரொம்ப டைம் கொடுத்துட்டு அப்போலும் முடிக்கலைன்னா பிரச்சனை. சப்போஸ் ஒரு 2 டேஸில் அவங்களால முடிக்க முடியலன்னா அவங்க அது பார்த்துட்டே இருக்கணும், ஏன் முடிக்க முடியல அவங்களால, என்ன பிரச்சனை வருது அப்படின்னு செக் பண்ணணும். அவங்க 1 வீக் டைம் கொடுத்து 1 வீக் அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் முடிக்க முடியலன்னு சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா நிறைய கமிட்மெண்ட், வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்கிறதுனால ஈஸியாக அந்த ஒர்க் வந்து அச்சீவ் பண்ணலாம். செகண்ட் வந்து மேனேஜர்ஸ்க்கு வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆர்கனைசேஷனோட ஆப்ஜெக்டிவ் இது கோல் ரீச் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பிளானிங் அப்ரிஷியேட்ஸ் எல்லாம் ஒரு ப்ராப்பராக பிளான் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த ஒர்க் அப்படி டிவைட் பண்ணலாம். ஸோ இது ஒருத்தவங்க சபார்டினேட்ஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களே இல்லையான்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு கிராஸ் செக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிபார்ட்மெண்ட் முடிஞ்சிச்சுன்னா அந்த டிபார்ட்மெண்ட் இன்னொன்று செக் பண்ணிக்குவாங்க. ஸோ கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் எவால்யூஷன். ஸோ ஒருத்தவங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பெட்டராக பண்ணுறாங்க, எவ்வளோ வேர்ஸ்ட்டாக பண்ணுறாங்கன்னு அனலைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கிரிட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ், எங்கெங்கே ப்ராப்ளம் வருதோ அங்கெல்லாம் வந்து அவங்க ஒரு கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. இந்த டாப் லெவல் டு மிடில் லெவலில் ப்ராப்பராக MBOs வழியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து MBOs வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க ஒர்க்கர்ஸை. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒர்க்குக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, நீ இந்த ஒர்க் பண்ணணும் அந்த ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு.
நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி நம்ம தியரிட்டிக்கலாக தான் சொல்கிறோம், பட் ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் நடக்காது. இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும். ஒருத்தவங்க கொடுத்து ஃப்ரேம் பண்ணி நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும் தவிர நாட் லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ சப்பார்டினேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராப்பர் செட்டிங் பண்ணுவாங்க, பட் அது ப்ராப்பராக அவங்களால பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு ரிஜிட் ஒன், ஃப்ளெக்சிபிலிட்டாக இருக்குது. இது பண்ணே தீரணும், இந்த ஒர்க் கொடுத்தா இது செஞ்சே தீரும். அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஐடியாஸு எதுவுமே அவங்களால வந்து அனலைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ராப்ளம்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் இதுவும் நீங்கள் எழுதிக்கலாம். லேக் ஆஃப் சப்போர்ட் ஆஃப் டாப் மேனேஜ்மெண்ட் கேட்கவே மாட்டாங்க, பாட்டம் லெவலில் கேட்கவே மாட்டாங்க. மிடில் லெவல் தான் மீடியேட்டராக இருக்கிறதுனால அவங்களால ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ ரீசென்ட்மெண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் சப்பார்டினேட்ஸ், சில டைம் சப்பார்டினேட்ஸ் வந்து ரொம்ப லைக் லேசியாக இருப்பாங்க, ஆர் தே டோன்ட் லைக் டு டூ, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இதெல்லாம் கூட ஒரு பிரச்சனை. டிஃபிகல்ட்டி, ஒரு சில டைமில் அந்த ஒர்க் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். டைம் கொடுப்பாங்க, டைம்குள்ளே அவங்களால முடிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம். காஸ்ட்லி அண்ட் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ், ஸோ ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஒரு வீக்கில் எடுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம், ரைட்? அதெல்லாம் வந்து டைம் கன்சியூமிங். என்ஹான்சஸ் ஆன் ஷார்ட் டேர்ம் கோல். ஷார்ட் டேர்முக்கு மட்டும்தான் இது ரிலேட்டட், தவிர லாங் டேர்முக்கு இந்த MBOs ஒர்க் அவுட் ஆகாது. பிட் 6 monthsக்குள்ளே இருக்கும் தவிர, பட் நாட் மோர் தென் 1 year. ஸோ ட்ரைனிங் அண்ட் ஸ்கில்ஸ் இல்லாமல் இந்த MBO அவங்களால அச்சீவ் பண்ண. ஏன்னா சில பேர் நல்லா பண்ணுவாங்க, சில பேர் ரொம்ப வர்ஸ்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ MBOவில் எல்லாருக்கும் ஈக்குவலாக ஒர்க் கொடுக்குறதுனால ஸோ அவங்களுக்கு ஈஸியாக அந்த கோல் ரீச் பண்ண முடியாது. போர் இன்ட்ரிகேஷன், ஸோ ஒருத்தவங்க ஒரு ஒர்க் கொடுக்குறதுனால அவங்க அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, மற்ற பக்கத்தில் இருக்க ஹெல்ப்பிங் அதெல்லாம் இருக்காது. லேக் ஆஃப் ஃபாலோ அப், ஸோ ஒரு டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் பார்த்தா ஓவராலாக செக் பண்ணுவாங்க தவிர இண்டிவிஜுவலோட பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ண மாட்டாங்க. அது லேக் ஆஃப் ஃபாலோ அப். ஸோ நெக்ஸ்ட் டிஃபிகல்ட்டி இன் அச்சீவிங் த கோல். ஆன் டைமில் அவங்களால முடிக்க முடியாது, சில டைம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மெயின்டைன் தட். ஸோ இன்ஃப்ளெக்சிபிலிட்டி, எப்பயுமே ரிஜிடாக இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்காது, நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஒர்க்கு இப்படி தான் பண்ணணுன்னா அப்படி தான் பண்ணணும். லிமிட்டட் அப்ளிகேஷன், ஸோ ஜாஸ்தி பேர் ஸ்கிப் ஆகிற கூட சான்சஸ் இருக்கும். லைக் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும், அவங்களால ஆன் டைமில் பண்ண முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை. லாங் ஜெஸ்டேஷன் பீரியட், ஸோ 3 to 5 years இது மாதிரி ஒரு பிளான் அவுட் பண்ணணுன்னா 3 to 5 years நடக்கும். இட்ஸ் a லாங் டேர்ம் ப்ராசஸ், ரைட்? ஸோ ப்ராப்ளம்ஸ் டு ஓவர் கம் MBO. ஸோ இது MBO இது ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். இது எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், ஒரு எப்பயுமே சேஞ்சஸ் பார்த்துட்டே இருக்கணும். ஃபிலாசபி வின் டு வின், ஸோ வின் டு வின் அந்த ஒரு பாலிசியில் தான் போகணும். வின் பண்ணலாம் அப்படியே மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்ஸ்பெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும், எங்கே பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நல்ல பண்ணாக்க அவார்டிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கான்சிஸ்டி லைக் பிளானிங் ப்ராப்பராக பண்ணணும். ஆக்டிவிட்டீஸ் லைக் ஸ்கில் ட்ரைனிங் எல்லாமே ப்ராப்பராக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெட்டர் லீடர்ஷிப் இருந்தால் தான் இந்த MBO வந்து ப்ராப்பராக இருக்கணும். ரொம்ப பயப்படுறாங்க, ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்காமல் பார்த்துக்கணும். ஸோ பிரேக் டவுன் பேரியர்ஸ் பிட்வீன், லைக் நம்ம கம்பேரிஷன் பண்ணக்கூடாது. ஒரு டிபார்ட்மெண்ட் நல்லா பண்ணுறாங்க, நம்ம பண்ணல அப்படின்னு கம்பேரிஷன் பண்ணக்கூடாது. இந்த ஸ்லோகன்ஸு, எக்ஸாஷன், டார்கெட், 0 டிஃபெக்ட் இதெல்லாம் இருக்கக்கூடாது. லைக் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக அவங்க வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு நியூமரிக்கல் கோட் நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு வந்து 50 points இருக்குது, உங்களுக்கு 100 points இருக்குது, உங்களுக்கு 110 points இருக்குது, இது மாதிரியெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வெறும் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும், இன்னும் நல்லா பண்ணுங்கன்னு. அப்போ தான் அது நம்ம கோல் ரீச் பண்ணலாம். இவங்க இவ்வளோ வாங்கியிருக்காங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிஷன் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் அபாலிஷ் த ஆனுவல் ரேட்டிங். ஸோ ஃபைனலாக லாஸ்ட்டில் ஒரு காம்படிஷன், இவங்களுக்கு இவ்வளோ பெஸ்ட்டாக வந்திருக்காங்க, இவ்வளோ வேர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேரிஷன்ஸ். அதனால என்ன ஆகுனாக்கா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்பாயில் ஆகும் பிட்வீன் த எம்ப்ளாயீஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம், எஜுகேஷன், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், நிறைய ப்ரோக்ராம்ஸ் அவங்க வந்து இனிஷியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு புட் எவ்ரிஒன் இந்த கம்பெனி ஒர்க், ஒரு எல்லாருமே ஒர்க் பண்ணணும், எல்லாருமே வந்து இண்டிவிஜுவல் கோல் அச்சீவ் பண்ணாமல் லைக் கம்பெனி கோல் அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.